முருகா, புள்ளைய நல்லா தான் வளர்த்திருக்கீங்க. நாங்க எங்க புள்ளைய நல்லா தான் வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு வந்தீங்க முதல்ல அதை சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, இனி நீ ராசாத்தியம் பார்த்து ஒரு விஷயம் பேசணும். நாங்க இங்க இருக்கோம் யார் சொன்னது? உங்களை தேடி வீட்டுக்கு போனேன். உங்க வீடு பூட்டி இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்ப இங்க வந்திருக்கதா சொன்னாங்க. சரியா தான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். எங்களை எதுக்கு பார்க்கணும்? விஷயம் இல்லாம பார்க்க வருவேனா? என்ன முருகா இது? அது நம்ம சமாதானமா போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னோட வட்டி தொழில கூட விட்டுறேன்ப்பா. அப்புறம் உங்ககிட்ட இனிமே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு திருந்தி வாழலான் இருக்கேன். திருந்தி வாழறதா? யாரு நீ? அதை நாங்க நம்பணும். சரியா சொன்னீங்க தம்பி. இந்த உலகத்துல யார் திருந்திட்டுதா சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா நீங்க திருந்திட்டேன்னு சொன்னா நம்பவே மாட்டேன். கண்டிப்பா திருந்திட்டேம்மா. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதாம்மா நிஜம். அப்புறம் எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. அதான பார்த்தேன். என்னடா தலைவன் காரணம் இல்லாம இங்க வந்து நிக்க மாட்டியேன்னு. ஆமா, என்ன உதவி சொல்லு. நான் தான் மாறிட்டேனே முருகா. அது என்ன உதவின்னா, நீங்க என் மேல கொடுத்த கேஸ்னால என் பதவி போச்சு. கட்சியில அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கிட்டாங்க. எனக்கு திரும்ப அந்த பதவி வேணும். அதுக்கு நீங்க என் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கணும். நீங்க இப்ப திருந்திட்டீங்க, சரி சந்தோஷம்தான். ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு இருக்குல்ல, அது என்னைக்கும் மாறாது. அதனால பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, உங்களால நாங்க எவ்வளவு அவமானப்பட்டிருப்போம். ராசாத்தி வீட்டை விட்டு போய் அத்தனை ப்ராப்ளத்துக்கும் நீங்க தான் காரணம். தப்பே பண்ணாம நாங்க எவ்வளவு பாடுபட்டிருப்போம். அதுக்காகவாது நீங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா அந்த கேஸ் மட்டும் வேணாமா. மத்தபடி என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஏன்னா 25 வருஷமா பதவியில இருந்துட்டு இப்ப பதவி இல்லாம இருந்தா நல்லா இருக்காது இல்லம்மா. பொன்னி, நீயாவது எடுத்து சொல்லுமா. யாரு? நானா? ராசாத்தி என்ன சொல்றாளோ அதைத்தான் நான் செய்வேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அம்மா ராசாத்தி, அப்ப நீதாம்மா அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லணும். அது முடியாது. இந்த பாருமா, நான் திருந்திட்டேன். அதனாலதான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் கேஸ வாபஸ் வாங்க முடியாது. அதான் சொல்லிட்டாங்கல்ல, வந்த வழியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பு. கேஸ மட்டும் வாபஸ் வாங்கலனா உங்களை நான் என்ன பண்ணவும் தயங்க மாட்டேன். ஏ போதுங்க, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணு. மரியாதையா சொன்னா நீங்க கேஸ வாபஸ் வாங்க மாட்டீங்க. உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. போதுங்க, சும்மா சத்தம் போட்டு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காத. கிளம்புன்னு சொன்னோம்ல. அக்கா, நீங்க அவங்க உள்ள போலாம். வாங்க தம்பி. ஓ முருகா, டேய், நாளைக்கு அவங்கள காலி பண்றேன். அண்ணே கோவப்படாதீங்கண்ணே. கேஸ வாபஸ் வாங்கணும், அவ்வளவுதானே? ஆமாடா, ஆமா. நேரா மரகத மாட்ட போய் பேசுங்க. எல்லாத்துக்கும் ஆணி வேறே அவங்க தான். அவங்க சொன்ன இவங்க கண்டிப்பா கேட்பாங்கண்ணே. பேசுற சம்மந்தி அம்மா வராங்க, நான் அப்புறமா பேசுறேன். சம்மந்தி வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, கபிலனை பார்க்கலான்னு வந்தேன். அவங்க 2 பேரும் இப்பதான் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆஹா, எங்க ராசத்தி பிரச்சனை, இலக்கிய பிரச்சனைன்னு அவங்க பிரச்சனை பத்தியே பார்த்துட்டு இருந்துட்டேன். இதுல இந்த கபிலன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு கவனிக்கவே இல்லை. அதெல்லாம் அவங்க நல்லா தான் இருக்காங்க.
மரகதமா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முருகா, நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். வாங்க 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 உட்காருங்க. நான் உட்கார்றதுக்காக வரலமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வேணா, வாங்க வாங்க. வாங்க. உட்காருங்க உட்காருங்க, பேசலாம். நான் உங்ககிட்ட தனியா எதையும் சொல்ல தேவையில்லை. நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அப்பதான் எனக்கு பதவி கிடைக்கும். அதுவும் இல்லாம இதுல முழுக்க முழுக்க நான் மட்டும் சம்பந்தப்படல, உங்க மருமக கண்மணியும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் எதுவும் சொல்லாம முழு பழியையும் நான் ஏத்துக்கிட்டு நிக்கிறேன். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கேஸை வாபஸ் வாங்கணும். நீங்க ராசாத்தி கிட்ட பேசி வாபஸ் வாங்க வைங்க. அதெல்லாம் அவ பண்ண மாட்டா. நாம சொந்தக்காரங்க, ஒரே ஜாதிக்காரங்கிற ஒரே காரணத்தினாலதான் எல்லா இடத்துலயும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். அதனாலதான் இனி என்ன கூட பெருசா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம ராசாத்திய மட்டும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன அவ கேட்க மாட்டா. எல்லா பழியையும் நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல கண்மணி தான் உங்க வீட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னு நான் மாட்டி விட எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி பண்ணி அந்த ராசாத்திய வாபஸ் வாங்க வைக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, எனக்கு பதவிங்கிறது நான் உடுத்துற துணி மாதிரி. அது இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. என்னோட உயிரே என் பதவியில தான் இருக்கு. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க ஏதாவது பண்ணி ராசாத்திய வாபஸ் வாங்க வைங்க. பார்க்கலாம். முருகா, ராசாத்தி வெளியே தானே இருக்காங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஆசை வார்த்தை பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதும் சரிதான். ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள வர சொல்லி கேஸ வாபஸ் வாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவ வாபஸ் வாங்குவா. அத்தை, எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க அத்தை. அவளை வீட்டை விட்டு விரட்ட நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கண்மணி, இப்ப கூட உனக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம அந்த ராசாத்திய வெளியில விட்டோம்னா அவ பாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கா. அவளை நம்ம வீட்டுக்கு வர வச்சு பழையபடி சமையல் வேலை செய்யற சமையல்காரி ஆக்குறது தான் புத்திசாலித்தனம். ஐயோ, அந்த ராசாத்தி வந்து அவளுக்கு தானே முத மரியாதை கிடைக்கும். இல்லத்த, நான் சொல்றது கொஞ்சம். கண்மணி, எனக்கு எல்லாம் தெரியும். இதுதான் சரியான வழி. ராசாத்தி கூட இருந்துகிட்டே தான் குழி பறிக்கணும். தனியா விட்டா அவ வளர்ந்துகிட்டு தான் போவா. அத்தை, எனக்கு என்னமோ சரியா படல அத்தை. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. நான் இப்பவே போய் அவங்க கிட்ட சொல்றேன். நீ வா. வாங்க. மங்கை, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நீ ஆசைப்பட்ட மாதிரியே ராசாத்தி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முடிவு பண்ணிட்டேன். நீங்க சும்மா ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களே. ஏன் ராசாத்தியால இப்ப என்ன காரியம் ஆக வேண்டி இருக்கு? நீ சரியா சொன்ன மங்கை. நம்ம சொந்தக்காரர் சேர்மன் மேல ராசாத்தி கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கணும். அவ்வளவுதானே சமந்தி. நான் ராசாத்தி கிட்ட பேசி கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்லிடுறேன். சமந்தி, அதெல்லாம் வேண்டாம். இது சரிப்பட்டு வராது. அவ எது பண்ண சொன்னாலும் பண்ணுவா. ஆனா ராசாத்தி கண்டிப்பா இதை மட்டும் பண்ண மாட்டா. அதெல்லாம் சொல்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா செய்வா.
ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல வாழ்றதா நல்லது. அதான் பிறந்த வீட்டுக்கும் பெருமை. அதெல்லாம் சம்மந்தி. சமந்தி, ராசாத்திய விடுங்க. நீங்க ஏன் தேவையில்லாம மாப்பிள்ளை விட்டு பிரிஞ்சிருக்கணும்? பெத்த பிள்ளை விட்டு பிரிஞ்சிருக்கிற வலி எனக்கு நல்லா தெரியும் சமந்தி. மாப்பிள்ளையும் ராசாத்தியும் இங்க வந்து வாழ்ந்தாலே போதும் சமந்தி. சம்மந்தி, அதுக்கு வேற வழி இருக்கு. இதுதான் பண்ணணும்னு இல்ல. சமந்தி, நீங்க மனசு மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காக நான் ராசாத்தி கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேன். வரேன் சமந்தி. ஐயோ வரேன். சம்மந்தி, சொல்றத இருங்க, கேளுங்க இருங்க. சம்மந்தி. சரிங்கம்மா, நான் வரேம்மா. ம், வாங்க. ம் ம் ஐயோ கடவுளே, அந்த ராசாத்தி மட்டும் கேஸ வாபஸ் வாங்கிடக்கூடாது. என்ன கண்மணி? அவங்க அம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு ராசாத்தி கேஸ வாபஸ் வாங்கிடணும்னு வேண்டிட்டு இருக்காத்த. வாங்கணும், வாங்கித்தான் ஆகணும். ராசாத்தி, அம்மா வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சரி, ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ராசாத்தி. ஏமா ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்லம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்பதான் பெரிய சம்பந்திய பாத்துட்டு வரேம்மா. அத்தையவா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னம்மா சொன்னாங்க? உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த சேர்மன் மேல உள்ள கேஸ வாபஸ் வாங்கிட்டா போதும். ராசாத்தி வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு பெரிய சம்பந்தி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்கம்மா. அதான் அவங்க சொல்றாங்கல்ல, நீ சேர்மன் மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கிட்டு பேசாம. அம்மா, அதெல்லாம் என்னால முடியாது. லூசாடி நீ. அதான் பணம் திரும்ப கிடைச்சிருச்சுல்ல, இதுக்கு மேல வேற என்ன வேணும் உனக்கு? ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு தாண்டி முக்கியம். நீ அந்த வீட்டுக்கு போகணும்னு நான் எத்தனை கோயிலுக்கு ஏறி இறங்கியிருக்கேன் தெரியுமா? என் வேண்டுதெல்லாம் நிறைவேற மாதிரி நீ அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ராசாத்தி. இத பாரு ராசாத்தி, தயவு செஞ்சு நீ அந்த கேஸ வாபஸ் வாங்கிடு. என்னம்மா? இத பாரு, நீ வாபஸ் வாங்குற, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ அம்மா, இது நான் மட்டும் தனியா எடுக்கிற முடிவில்ல. இதுக்கு முழு பொறுப்பும் மாமா தான். அவர் சொன்னாதான் ஏதாவது பண்ண முடியும். நீ சொன்னா கண்டிப்பா மாப்பிள்ள கேப்பாரு. இத பாரு ராசாத்தி, நீதான் எப்படியாவது மாப்பிள்ள கிட்ட பேசி புரிய வைக்கணும். உன்னால எதுக்கடி மாப்பிள்ள பாவம் வீட்டை விட்டு இருக்கணும்? யோசிச்சு பாரு. இத பாரு, அந்த சேர்மன் ரொம்ப மோசமான ஆளு. நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி. இப்படி பிரிஞ்சு எவ்வளவு நாள்தான் இருக்க முடியும் சொல்லு? இல்லாத எப்போ பெரியமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னையும் ராசாத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்களோ அப்பதான் நாங்க அந்த வீட்டுக்கு வருவோம். அது வரைக்கும் இங்கதான் இருப்போம். இல்ல மாப்பிள்ள, அது இல்லாத நான் ஒண்ணு சொல்றேன். ராசாத்தி இப்ப எங்க வீட்டுக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், அங்க வேலைக்காரி மாதிரி கஷ்டப்படுவா. அதை நான் பார்க்க விரும்பல. இங்கே இந்த இடத்துல இவ ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. நாங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நிலைமையிலேயே இவளை என் வீட்டுக்கு கூட்டு போகணும். பெத்தவங்க கூட வாழ்ந்தாதானே சந்தோஷம். சந்தோஷம் தான் அத்தை. ஆனா அவங்க பாசமா வந்து கூப்பிட்டா பரவாயில்ல. அவங்க என்னமோ அவங்க தேவைக்கு தானே வந்து கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு அயோக்கியனை காப்பாத்திட்டு எங்க வீட்டுக்கு நாங்க போகணும்னு அவசியம் இல்ல. சரியா சொன்னேனியா? சமந்தி, என் மருமக வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா அவ வீட்டுக்கு வந்தா ஜெயிச்சுட்டு தான் வரணும், தோத்து போய் வரக்கூடாது. என் மருமக எங்க இருந்தாலும் எஜமானியா தான் இருக்கணும். என் மனசு கேட்கல சமந்தி, அதான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். அம்மா,
நான் அந்த வீட்ல இல்லைன்னு கவலைப்படாத. கண்டிப்பா ஒரு நாள் நான் அந்த வீட்டுக்கு போவேன். அதுவும் பெரியத்த மனசு மாறி அவங்களே என்ன பாசத்தோட கூப்பிடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராசாத்தி, அததான் நான் சொல்லணும்னு முக்கியமா வந்தேன். நம்ம குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்னும் நீ எப்ப வீட்டுக்கு வருவேன்னும் ஜோசியர்கிட்ட கேட்டேன். அவர் நம்ம குலதெய்வம் கருப்பசாமிக்கு பூஜை பண்ணி விளக்கேத்துனா அக்கா மனசு மாதிரி உன்னை ஏத்துக்குவாங்களாம். நம்ம கருப்பசாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. கண்டிப்பா பூஜை முடிஞ்ச உடனே அக்கா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுப்பாங்க. சமந்தி, நீங்களும் குடும்பத்தோட வந்து ராசாத்தி பண்ற பூஜையில கலந்துக்கோங்க. சரிங்க சம்மந்தி. குலசாமி கோயில்ல பூஜையா? பூஜை நடந்தா கண்டிப்பா ராசாத்தி வந்துருவாளே. பவரான சாமியாச்சு அது. இந்த பூஜையை நடத்த விடக்கூடாது. அத்தை, அதெல்லாம் அந்த ராசாத்தி ஒத்துப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்படி சொல்லியும் அவ இனியனை விட்டு போகல. அந்த மாதிரி இதுலயும் அவ பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? அதெல்லாம் அவ பிரச்சனை பண்ண முடியாது அத்தை. அவளுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுதான் பெரிய கனவு. அப்படி இருக்கும்போது எப்படி கேஸ வாபஸ் வாங்காம இருப்பா? அதுவும் சரிதான். அவ கண்டிப்பா வாபஸ் வாங்கிதான் ஆகணும். அதெல்லாம் அவ வாங்க மாட்டா சம்பந்தி. மா, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? ஏய், நான் இப்பதாண்டி ராசாத்தி வீட்ல இருந்து வரேன். செண்பகம் போய் அவ்வளவு தூரம் சொல்லியும் ராசாத்தி மாட்டேன்னு தான் சொன்னா. ஆனா அப்புறமா யோசிச்சா. அப்புறமா சரின்னு சொல்லிட்டாளா? எங்க, அதான் அந்த இனிய வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. என்ன சம்பந்தி சொல்றீங்க? இனிய வந்து என்ன சொன்னா? என் பொண்டாட்டிய ஒண்ணும் அவங்க பாசத்துல கூப்பிடல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவ இங்கே ராணி மாதிரி இருக்கட்டும்னு சொன்னான். பாத்தீங்களா அத்தை, நீங்க வளர்த்த புள்ள எப்படி எல்லாம் பேசுறாருன்னு? எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் தான் அவன் ராசாத்திக்கு இருக்க பிடிச்சி அலையறானோ தெரியல. அவ்வளோ அன்பை காட்டி அவனை கட்டி போட்டு வச்சிருக்கா அத்தை. சம்பந்தி, அவங்க 2 பேரும் வரேன்னு சொன்னா கூட மங்கை வரவிட மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா என் மருமக ஜெயிச்சிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த மங்கத்துக்கு வேற வேலையே இல்ல. அவங்கள உசுப்பேத்தி விடுறதே இவங்கதான். ஆமா கண்மணி, அவளையெல்லாம் திருத்தவே முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு ராசாத்தி உறுதியா சொல்லிட்டா. அப்படியா சொன்னா? இந்த ஜென்மத்துல அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரான்னு நான் பாக்குறேன். எனக்கும் அது தாண்டி வேணும். அவ வருவா, அவளை யாரும் தடுக்க முடியாது. என்னம்மா சொல்ற? என்ன சம்பந்தி? ஐயோ சம்பந்தி, அவ காட்டு கருப்பனுக்கு பூஜை பண்ண போறா. அவரு எவ்வளவு சக்தி வாய்ந்த சாமி தெரியுமா? அவ என்ன பூஜை பண்ணா எனக்கு என்ன? அவ அந்த பூஜை பண்றதே இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக தான். என்னம்மா உளர்ற? அவ மட்டும் பூஜை பண்ணா கண்டிப்பா அவ வேண்டது நடக்கும். ஆமா கண்மணி, அந்த கடவுள் அவளை இங்க கொண்டு வந்து சேர்த்துரும். இப்படி பூஜை பண்ண பல பேருக்கு அவங்க நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. அதான் சொல்றேன். இந்த பூஜையை மங்கை தான் பண்ண சொன்னாளா? ஆமா சம்பந்தி, கரெக்டா சொல்லிட்டீங்க. நினைச்சேன். போச்சு, அவ பூஜை பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ்வளவுதான். அவகிட்ட நான் தோத்த மாதிரி ஆயிடும். அத்தை, நான் இருக்கும்போது உங்களை தோக்க விட்டுருவேனா? பூஜை பண்ணாதானே ராசாத்தி வீட்டுக்கு வருவா. இந்த பூஜையை நடக்க விடாம பண்ணிட்டா அப்போ இப்படி வருவா. என்ன கண்மணி சொல்ற? நம்ம எதுக்கு அத்தை இருக்கோம்? அவ ஏதாவது பண்ணா அதை கெடுத்து விட தானே. ஆமா சம்பந்தி, நமக்கு சீக்கிரமே அதுக்கு பட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ஒர்க் அப்படி. சும்மா இருங்க சம்பந்தி, நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு. மா, கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. நீ சொல்லு கண்மணி, என்ன பண்ணலாம்?
நல்ல திட்டம்ல. ம். இத ஒழுங்கா பண்ணா நம்ம நினைச்சது நடக்குமா? ம். அதெல்லாம் பண்ணிடலாம். ம். சரி, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். முருகனே துணை. சொல்லுங்க முருகா. அந்த ராசாத்தி கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா.